الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أو كالذي مر على قرية وهي خاوية على عروشها قال أنى يحيي هذه الله بعد موتها فأماته الله 100 عام ثم بعثه إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளின் விளக்கங்களை, தெளிவுகளை அல்ஹம்துலில்லாஹ் மிக அழகான முறையில் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இதுவரைக்கும் நாம் அல்ஹம்துலில்லாஹ் அடைந்திருக்கக்கூடிய ஆயத்துகளின் எண்ணிக்கை 258 ஆயத்துகளை முடித்து 260 வரைக்கும் உள்ள ஆயத்துகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். 58 60 வரைக்கும் உள்ள ஆயத்துகளின் விளக்கங்களை பார்த்தோம், அதன் அகராதி பொருட்களை பார்த்தோம், அதனுடைய அகராதி பொருட்கள், அதற்கு பிறகு அதனுடைய ஆயத்துகளுடைய தொடர்புகளையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்பொழுது நாம் இலக்கியம் சம்பந்தமாக பார்த்து வருகிறோம். இந்த கிதாபிலே, இந்த பாடத்திலே நாம் இந்த வசனங்களில் உள்ள இலக்கியங்கள் சம்பந்தமாக சென்ற பாடத்திலும் பார்த்தோம், இப்பொழுதும் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடத்தினுடைய வரிசையின் அடிப்படையில் பார்த்தால் இது 390வது பாடம், 390 என்ற பாடத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் அல் மஜாசு ஒல் இஸ்திஆரா. அல் மஜாசு ஒல் இஸ்திஆரா என்று தலைப்பை கொடுத்திருக்கிறோம். அல் மஜாஸ் என்பதும் ஒரு வகையான இலக்கியத்தின் வகையை சார்ந்தது, இஸ்திஆரா என்பதும் ஒரு வகையான இலக்கியம். இந்த இரண்டு இலக்கியங்களுடைய விஷயங்களை பற்றித்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். ஏறத்தாழ அல் மஜாஸ் ஒல் இஸ்திஆரா இரண்டும் கொஞ்சம் ஒப்புமையோடு உள்ள விஷயங்கள் தான். அது சம்பந்தமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம், அதன் விளக்கங்களை காண்போம், புரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்துல ரெண்டு விஷயம் ஏற்கனவே பார்த்து, மூணாவதும் பார்த்தோம். அப்போ இங்கே ஒரு விஷயம் ஃபபுஹித்தல்லதி கஃபர் என்ற வார்த்தை இருக்க, இது ஒரு அதாவது நஸ்ஸு ஷாமி என்றால் ஒவ்வொரு இடத்தினுடைய ஒரு நஸ் இருக்கிறது. தாபீரில் இபாரத் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இந்த சாமியினுடைய, அதே மாதிரி கன்ஆனி, இப்படி பலவிதமான வகையில் இது ஒரு வகை. சரி, இதில் இல்லத் எதை கொண்டு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இங்கே குஃபுர் தான் இல்லத். அப்போ ஹீரத், அவனுக்கு திடுக்கம் ஏற்பட்டதன் காரணம், அவன் வாயடைத்து போனதுடைய மிக முக்கிய காரணம் அவன் நிராகரிப்பு செய்தது தான் காரணம். அவன் காஃபிரா இருக்கிறது காரணம் கிடையாது. காஃபிர் என்று சொல்லியிருந்தா கூட இந்த நுணுக்கமான பதிலை அடைந்திருக்க முடியாது. அப்போ குஃபுர் ஃபபுஹித்தல்லதி கஃபர், எவன் நிராகரித்து விட்டானோ என்பதாக. சரி, அதை தொடர்ந்து இப்பொழுது அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா, அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல மௌத், அதாவது சொல்லக்கூடிய விஷயம் சொன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா, அவனுடைய மௌத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலா இதை எவ்வாறு உயிர்ப்பிப்பான் என்ற கேள்வி. சரி, மௌத்துல் கரியா, மௌத்துல் கரியத்தி, ஒரு கிராமத்துடைய மவுத், ஒரு கிராமம் மரணமாகிவிட்டது. அப்ப அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா, அந்த கிராமத்தை எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் மௌத்துக்கு பின்னாடினா, மௌத்துல் கரியத்தி, இந்த கிராமத்துடைய மரணம் என்பது ஹுவ மௌத்து சுக்கான், அங்க வசிக்கக்கூடியவருடைய மரணம். ஊரே காலி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊர் அதே இடத்துல தான் இருக்கு, ஊர்ல உள்ளவங்க காலி ஆயிட்டாங்க, ஊரே கிளம்பிடுச்சு, ஊரே அமைதி ஆயிடுச்சுன்னா ஊர்ல உள்ள மக்கள் அமைதி ஆயிட்டாங்க. ஊரே கூச்சல் குழப்பமா இருக்குன்னா ஊர்ல உள்ள மக்கள்ல கூச்சல் குழப்பம் இருக்குங்கிறத அர்த்தம். அப்போ அதை தான் இங்கே சொல்ல வருது. அப்போ ஹுவ மௌத்து சுக்கான், அங்கே வசிக்கக்கூடியவருடைய மரணத்தை குறிக்கிறது. ஃபஹுவ மின் கபீலி இத்லாக்கில் மஹல்லி வ இராதத்தல் ஹாலி. அப்போ இந்த இடத்துல இராதத்தில் ஹாலி, அதாவது இந்த இடத்துல இத்லாக்குல் மஹல், இடத்தை பொதுவாக சொல்லி
மின் மின் கபீலில் இத்லாக்கில் மஹல்லா, மஹல்லை பொதுவாக சொல்லி ஹாலை நாடுவது. அப்போ மஹல்லை சொல்லி அந்த ஊருன்னு சொல்லி ஊரில் உள்ள வசிக்கக்கூடியவருடைய நிலையை நாடுறது. அப்போ அதான் சொல்கிறாங்க இத்லாக்குல் மஹல்லி ஓ இராதத்தில் ஹாலி ஓ இசம்மா அல் மஜாசுல் முர்சல். இதுக்கு பேர் அல் மஜாசுல் முர்சல் என்பதாக சொல்லப்படும். அல் மஜாசுல் முர்சல். அப்போ மஜாசுல் முர்சல் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மஜாசுல் முர்சலை பற்றி ஏற்கனவே அந்த இஸ்தியாராவுடைய விஷயத்தில் மஜாஸையும் லேசாக சொல்லியிருந்தோம். முதல்ல அல் மஜாஸ் என்றாலே ஒரு களிமா, அதாவது அதனுடைய அசலான மானா இல்லாமல் ஹக்கீக்கி மானா இல்லாமல் வேற ஒரு காண்டி புழங்கப்படும் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சது. அப்போ அந்த மஜாஸை முர்சலை பொறுத்த வரைக்கும் அந்த அசல் மானாவோட புழங்காமல் வேற ஒரு மானால புழங்குறது. ஆனால் என்ன அசல் மானால புழங்குறதுக்கு ஏதாவது தடை இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்றது மஜாஸுல் முர்சல் என்பதாக சொல்லுவோம். உதாரணமாக லஹு அயாதின் அலைய சாபிகத்தன், லஹு அயாதின் அலைய சாபிகத்தன், அவனுக்கு என் மீது நிறைய கைகள் இருக்கிறது, பரிபூர்ணமான அதிகமான கைகள் இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல கைகள் இருக்கிறதுனா கைகள் இருக்கிறது அர்த்தம் கிடையாது, மாறாக உதவிகள் இருக்கிறது என்பது அர்த்தம். அப்போ அயாதின்ங்கிற வார்த்தை, கைகள்ங்கிற வார்த்தை உதவிகளுக்கு பகரமாக மஜாஸாக புழங்கப்பட்டிருக்குது. ஆனால் கைகளும் புழங்குறது தடை இருக்குது. ஏன்னா அதில் என் மீது அதிகமான கைகள் இருக்கிறதுனா அப்போ இந்த இடத்துல உதவிகள். இனசிலுலக்கும் இனசமாய் ரிஸ்கா, வானத்திலிருந்து உங்களுக்கு நான் ரிஸ்கை இறக்குகிறான். அல்லாஹ் ரிஸ்கை இறக்குகிறான். ரிஸ்கை இறக்குகிறான்னா என்ன அர்த்தம்? உணவை இறக்குகிறான், ரிஸ்கை இறக்கலை, மாறாக மத்தரை இறக்குறான், மலையத்தை இறக்குறான். அந்த மத்தர் சபபா இருக்கிறனால ரிஸ்க்குக்கு ரிஸ்க்குங்கிறத சொல்லலாம். அதே என்ன ரிஸ்க்குங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மஜாஸு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மஜாஸ் பல கோணங்களில் பல வகைக்காக புழங்கப்படும். உதாரணமாக சபபியாக்காக புழங்குவாங்க. மஜாஸை சபபியா காரணத்துக்காக புழங்குவாங்க. அதுதான் நம்ம இப்போ சொன்னோம். இப்போ நம்ம சொன்ன உதாரணம் அதுக்காக சபபியாங்கிறது லஹு அயாதின் அதிகமான கைகள் இருக்கிறது. அப்போ இந்த கைகள் அப்படிங்கிறத சொல்கிறது அதிகமான நியாமத்துகள் எனக்கு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒப்புமைக்காக சொல்லப்படுது. அதே மாதிரி முசப்பியா அதை கொண்டு ஏற்படக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக மலையை கொண்டு ரிஸ்க்கு கிடைக்குது, அதனால யுனஸிலுலக்கும் மின சமாயி ரிஸ்கா, வானத்திலிருந்து நாம் உணவை இறக்கிறோம் சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு அந்த இடத்துல உணவு நோக்கம் கிடையாது, ரிஸ்க்குங்கிறத கொண்டு நோக்கம் இது மலை தான். சரி, அதே மாதிரி ஜுஸியான்னு சொல்லுவாங்க, அதாவது ஜுஸுவை சொல்லி குள்ள நாடுறது. கம்ப அஸ்னா அல் ஜெய்ஷ ஜர்ராரன் அரசல் ஒயூனா, எத்தனையோ படைகளை நாம் அனுப்பி வைத்தோம். அதில் குறிப்பாக ஒயூன்களை கண்களை அனுப்பி வைத்தோம்னா என்ன அர்த்தம்? உளவு செய்யக்கூடியவர்களை அனுப்பி வைத்தோம். அப்போ ஒயூன் என்ற வார்த்தை ஐன் பன்ம ஒயூன் கண்கள்னு அர்த்தம். அப்போ கண்களை அனுப்பி வைத்தோம்னா கண்கள் போகலை, கண்கள் கொண்ட மனிதர்கள் போனாங்க. அப்போ அங்கே ஜுஸுவை சொல்லி குள்ள நாடுறது ஜுஸியா என்பதாக சொல்லுவாங்க. சொல்லப்பட்டது கண்களை தான், ஆனால் அதை கொண்டு முழு மனிதர்களையும் நாடப்படுது. நம்ம சில இடங்களில் குள்ள சொல்லி ஜுஸு நாடுவாங்க. இன்னி குள்ளமா தாவுத்துகும் தஃபிலலகும் ஜாலு அசாபியாகும் ஃபி ஆதானியும், அவங்களுடைய விரல்களை காதுக்குள் நுழைத்து விடுகிறார்கள். அப்போ அசாபியாகும்னா விரல்களை நினைச்ச முடியாது, காதுக்குள் நுழைக்க முடியாது. அப்போ விரல் நுனியை தான் நுழைக்கிறாங்க, விரல் நுனியை நுழைக்கிறாங்க. அப்போ நுனியை நுழைக்கும் போது நம்ம என்ன செய்கிறாங்க, விரல் நுனி தான் உள்ள நுழையுது. அப்போ அந்த இடத்துல சொல்கிறது குள்ள சொல்கிறாங்க, ஆனால் நாடுறது ஜுஸி, ஒரு பகுதியை தான் நாடப்படுது. அப்போ அதனால் அந்த இடத்துல குள்ளியா என்பதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி சில விஷயம் முடிஞ்சு போனதை கவனித்து சொல்கிறது. உதாரணமாக வாத்துல் எத்தாமா அம்வாலகும், எத்தீம்களுக்கு பொருளை கொடுங்கன்னு சொல்கிறோம். வாத்துல் எத்தாமா அம்வாலகும், இந்த இடத்துல அனாதைகளுக்கு பொருளை கொடுங்க. அனாதைகள்கிட்ட பொருளை கொடுக்கணுமா அப்படின்னா கொடுக்கலாம். எப்போ கொடுக்கணும்? அஷத்துல் பலக், அதாவது அவங்க அந்த வயதுக்கு வந்த நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பொருளை கொடுக்கப்படும். சரி, வயதுக்கு வந்து நிலையை அடைஞ்சிட்டா அவங்கள எத்தியும் சொல்லலாமா அப்படின்னா இல்லை. அப்போ எத்துமுங்கிறது தந்தை இழந்து சிறுவராக இருக்கிறது தான் எத்தீம்கள் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பொருளை கொடுங்கன்னு சொல்கிறான், நான் எத்தீம்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறான்னு சொன்னால் யாத்திபாரு மாக்கான். அப்போ அந்த முன்னாடி இருந்த நிலையை கவனிச்சு, முன்னாடி அவன் எத்தீமாக இருந்தான், அனாதையாக இருந்தான், அதை கவனித்து என்ன சொல்லப்படுது, எத்தீம்களுக்கு பொருளை கொடுத்து விடுங்கள், முன்னாடி இருந்த நிலையை சொல்லி யாத்திபாரு மாக்கான் அடிப்படையில் சொல்லப்படுது. சரி, அதே மாதிரி யாத்திபாரு மாயக்குன்னு வருது.
பின்னாடி உள்ள நிலையை கவனிச்சு, பின்னாடி வரக்கூடிய நிலையை கவனிச்சு சொல்லுவாங்க. உதாரணமா நூ அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க, இன்னக்க இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக் வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, அவர்கள் பெற்றெடுக்க மாட்டார்கள் காஃபிர்களையும் இன்னும் பாவம் செய்யக்கூடியவர்களை தவிர வேறு யாரையும் பெற்றெடுக்க மாட்டார்னு அல்லாஹ் சொல்றான். ஃபாஜிரன் கஃபாரான்னு சொல்றான். அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்? ஃபாஜிரன் கஃபாராங்கிறதுக்குள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்னும் வந்து அவங்க பெற்றெடுக்கலை. அப்போ எப்போ பெற்றெடுப்பாங்க? இனி எடுத்தா அப்படித்தான் எடுப்பாங்கங்கிற அடிப்படையில் யாத்திபார் மா யக்கூன், பின்னால் வரக்கூடிய நிலையை கவனித்து என்ன சொல்லப்படுது? அவர்கள் பெற்றெடுப்பார்கள் என்பதாக சொல்லப்படுது. சரி, இது என்ன சொல்றது? யாத்திபார் மா யக்கூன். அடுத்து அல் மஹல்லியான்னு சொல்லுவாங்க. மஹல்லியாங்கிறது என்னது? அதாவது சொல்றது நிலையை சொல்லுவாங்க, ஆனால் இடத்த நாடுவாங்க. உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சனது ஜபானியா பல் எது நாதியாங்கிறான். இந்த இடத்துல கேளிக்கா சொல்லப்படுது அம்ரு வந்து பல் எது நாதியா, நாதியாவை கூப்பிடுங்கன்னா, அப்போ நாதியாங்கிறது இந்த இடத்துல என்னது? பொதுவாக மக்கள் ஒன்று கூட இடத்துக்கு தான் நாதின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நோக்கம் என்னன்னு சொன்னால், அவங்களுடைய உதவியாளர்கள் குடும்பத்தாரில் கூப்பிடுங்க. அப்போ இங்கே சொல்லப்படுறது எது? மஹல்லியாவை சொல்லப்பட்டு ஹால நாடப்படுது. மஹல்லியாவை சொல்லப்பட்டு ஹால நாடப்படுது. அதே தான் இங்கே நடப்படுது. அண்ணா யுஹி ஆதிஹில்லாஹு பாத மௌத்திஹா, அந்த கிராமத்துடைய மௌத்துக்கு பின்னாடி அதை எல்லாம் எப்படி உயிர்ப்பிப்பான். அப்போ இந்த இடத்துல கிராமத்துடைய மௌத்துன்னு சொல்லி யாரை சொல்றது? கிராமத்தை மஹல்ல சொல்றாங்க. சொல்லியிருக்கிறது மஹல், ஆனால் அங்கே நாடுறது யாரு? அங்கே உள்ள மக்கள் ஹால நாடுறாங்க. எப்படி சனது ஜபானியா என்று அல்லாஹ் சொல்லிட்டு ஃபல்யது நாதியா, நாதியாவை கூப்பிடுங்கிறான். நாதியாங்கிறது இடத்துக்கு சொல்றது. ஆனால் அங்கே நோக்கம் என்ன? நாதியா கொண்டாடுறது அவங்களுடைய உறவினர்களை, அவங்களுடைய உதவியாளர்களை அலையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். உதவினர்களை அலையுங்க, உதவியாளர்கள் அலையுங்கன்னு சொல்லி சொன்னா, அதை கொண்டு அல்லாஹ் நாட வர்றது என்ன? அங்கே மஹல்ல சொல்லி ஹால நாடுறோம். அது மாதிரி சில இடத்துல ஹால சொல்லி மஹல் நாடுவாங்க. உதாரணமாக இன்னல் அபுரார லஃபி நயீம் என்று சொல்கிறோம். நயீம்ங்கிறது மனிதன் அங்கே செய்ய முடியாது, இறங்க முடியாது. அப்போ இடம் கிடையாது, மாறாக அந்த நிலை. அதாவது அந்த நயீம்ங்கிறது இருந்தது, நயீம்ங்கிறது அதாவது அதில் வந்து மனுஷன் செய்ய முடியாது, அதில் வந்து அந்த இடத்துல இறங்குறதை சொல்கிறது. அப்போ நயீம்ங்கிறது இடத்துக்காக புழங்கப்படுது. அப்போ இங்கே சொல்கிறத ஹாலை சொல்கிறாங்க, ஆனால் அதை கொண்டு மானா அதாவது மஹலை நாடுறாங்க. ஹாலை சொல்லி மஹலை நாடுறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், அது மஜாசுல் முர்சலுங்கிறது பல வகை இருக்குது. ஒன்று சபபுக்காக புழங்குவாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கு சபபியான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது முசப்பியான்னு சொல்லுவாங்க, அதே சபபா இருக்கும், அதனால அதுக்கு முசப்பியா என்பதாக சொல்லுவாங்க. சபபியா முசப்பியா என்று சொல்லுவாங்க, அதன் காரணமாக ஏற்படுறதுனால. அதே மாதிரி மூணாவது பார்த்தோன்னு சொன்னால் அல் ஜுசியா என்று சொல்லுவாங்க, அதாவது குள்ள சொல்லி ஜுசுவை நாடுறது, ஜுசு குள்ள சொல்லி ஜுசுவை சொல்லி குள்ள நாடுறது. அடுத்து குள்ளியான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா குள்ளியான்னா, குள்ளியாங்கிறது குள்ள சொல்லி ஜுசு நாடுறது. சரி, அடுத்ததாக யாத்திபார் மாயக்கூன், ஏற்கனவே இருந்த நிலையை கவனித்து அவருடைய நிலையை வெளிப்படுத்துவாங்க. அதே மாதிரி யாத்திபார் மாயக்கூன், நீ ஆக போகிற நிலையை கவனித்து சொல்கிறது. அதே மாதிரி மஹல்லியா, மஹல்லியானா ஹால மஹல்ல சொல்லி ஹாலை நாடுறது. அதே மாதிரி ஹாலியான்னு சொன்னால் ஹாலை சொல்லி மஹல்ல நாடுறது. இந்த இடத்துல மஹல்ல சொல்லி ஹாலை நாடுறாங்க, கிராமவாசிகள் என்று சொல்கிறத கிராமம் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லப்பட்டது மஹல், ஆனால் நாடுறது ஹால். அதான் இத்லாக்குல் மஹல்லி, மஹல்லை பொதுவாக கூறி ஹாலை நாடக்கூடிய அதற்கு பெயர் அல் மஜாசுல் முர்சல் என்பதாக சொல்லப்படும். சரி, அதே மாதிரி சும்ம நக்ஸுஹா லஹ்மா, அல்ல பிறகு நாம் பிறகு கரியை அந்த எலும்போடு நாம் சேர்த்தோம். வன்லுர் இலா ஹிமாரிக்க வலினஜஅலக ஆயத்தல் லின்னாசி வன்லுர் இலல் இலாமி கைஃப நுன்ஷிசுஹா சும்ம நக்ஸுஹா லஹ்மா, பிறகு நாம் அதை எவ்வாறு கரியை கொண்டு சேர்க்கின்றோம் என்று பாருங்கள் என அல்லாஹ் சொல்றான். நக்ஸுஹா லஹ்மா நஸ்துருஹா பிஹி. அப்போ அதை கொண்டு, எதை கொண்டு? அந்த கரியை கொண்டு அதை என்ன செஞ்சிடும்? கரியை கொண்டு அதை நாம் மறைத்து விடுவோம்னு அர்த்தம். அந்த எலும்பை என்ன செய்வோம்? மறைச்சிருவோம். கமா எஸ்துருல் ஜசது பில் லிபாஸ். அப்போ எவ்வாறு உடைகள்
உடல்கள் உடையை கொண்டு மறைக்கப்படுகிறதோ, உடலை எப்படி உடையை கொண்டு மறைக்கிறார்களோ அதே போல் எலும்பை கொண்டு கரியை எல்லாம் நாம் மறைத்து விடுவோம் என்பதாக அல்லாஹ் சொல்றோம். அப்ப அல்லாஹ் அங்க மறைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி. கால அபு ஹையான், அபு ஹையான் அவங்க சொல்றாங்க, அல் கஸ்வத்து ஹக்கீகத்து. அப்ப அல் கஸ்வத்துங்கிறது ஹக்கீகத், அணிவித்தல் என்பது ஹக்கீகத். மா வரா அல் ஜசதி மினசியாப். அப்ப அது என்ன அப்படின்னு சொன்னா, மா வரா அல் ஜசதி, உடலுக்கு பின்னால் எந்த ஒன்று இருக்கிறதோ, மினசியாப், ஆடையிலிருந்து உடலுக்கு பின்னாடி எது ஒன்று இருக்கிறதோ அதற்கு சொல்லப்படும். வஸ்தஆரஹா ஹுனா, அங்கே இஸ்தியாராவாக அல்லாஹ் கொண்டு வந்திருக்கான். லிமா அன்ஷா மினல் லஹ்மி, லஹ்மிலிருந்து கரியிலிருந்து எந்த ஒன்று உருவாகிறதோ, அல்லதி எப்படிப்பட்டது, உத்தியல் அலுமு, எலும்பு மூடப்படும். அதை கொண்டு என்ன செய்யப்படும், எதை கொண்டு எலும்பு மூடப்படுமோ அந்த கரியிலிருந்து எந்த ஒன்று உருவாகிறதோ அதை இஸ்தியாராவாக எடுத்திருக்கான். இஸ்திஆரானா இந்த இடத்துல அந்த இலாமை இஸ்தியாராவாக எடுத்திருக்கிறான். ஆனா இங்க அங்க லிமா அன்ஷா மினல் லஹ்மி, எது வந்து கரியின் மூலமாக உருவாகின்றதோ, லிமா அன்ஷா மினல் லஹ்மி, கரியின் மூலமாக எதை உருவாக்கினானோ அதங்க என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் இஸ்தியாராவாக எடுத்திருக்கான். அல்லது எப்படிப்பட்டது, கரி உத்தியல் ஆலுமு, எலும்பு, அதை கொண்டு மூடப்படுமே அதுக்கு. வஹிய இஸ்தியாரத்துன், இது இஸ்தியாராவாக இருக்குது. ஃபி காயத்துல் ஹுஸ்னி, அதாவது ஹுஸ்னுடைய எல்லையை தாண்டி இஸ்தியாராவாக இருக்கு. பொதுவாக இஸ்தியாரான்னு சொல்லும்போதே அதுல பலவிதமான பலாகத் அபுலக இருக்குன்னு சொல்லி சொன்னோம். இஸ்தியாராங்கிறதே பெரிய பலாகத்தை சார்ந்த ஒரு வகை தான். இஸ்தியாரால பலாகத்தை சார்ந்த ஒரு வகை. இஸ்தியாரா பல வகையா இருக்குது. இது வந்து கொஞ்சம் உச்சகட்டமான இஸ்தியாரா. இஸ்தியாரால தம்சீலியான் இருக்குது, தஷ்ரீஹியான் இருக்கு, முரஷஹா, முஜர்ரதா, முத்லகான் இருக்குது. அது மாதிரி அஸ்லியா தபையான் இருக்குது. இஸ்தியாரால அஸ்லியா தபையா, அது மாதிரி இஸ்தியாரால வந்து தம்சீலியா என்று இருக்குது. அதே மாதிரி இஸ்தியாராவுடைய வகையில தஸ்ரீஹியா மக்னியா என்று இருக்குது. பல வகை இஸ்தியாரால இருக்குது. இஸ்தியாராவும் மஜாஸும் ஏறத்தாழ ஒன்றோடு ஒன்று கொஞ்சம் நெருங்கினது மாதிரி தான். மஜாஸும் இஸ்தியாராவும் ரெண்டு ஒன்றோடு ஒன்று கொஞ்சம் நெருங்கிய மாதிரி தான். இப்போ இங்கே இந்த இடத்துல அல்லாஹு தஆலா கஸ்வத் என்ற வார்த்தையை என்ன செஞ்சிருக்கான், இப்போ குஸ்வத்துன்னு சொல்றது. குஸ்வத்து வஹிய இஸ்தியாரத்துன் ஃபி காயத்தில் ஹுஸ்னி. அப்போ அழகின் அடிப்படையில் உச்சக்கட்ட இஸ்தியாராவாக இங்கே புழங்கப்பட்டு. இஸ்தியாரா பொறுத்த வரைக்கும் இஸ்தியாராங்கிறதும் மஜாசு லுகவியில் உள்ள ஒன்று தான். மஜாசு லுகவிய சார்ந்த ஒன்று தான் இஸ்தியாராங்கிறதும். இப்போ அந்த அடிப்படையில் இங்கே இஸ்தியாரால நம்ம சொன்ன மாதிரி முஷப்பஹ் இருக்கும், தஷ்பீஹ் முஷப்பஹ் பிஹி இருக்கும். அதே மாதிரி இஸ்தியாரால வந்து பல வகையாக குரான்ல இஸ்தியாரா புழங்கப்பட்டதை பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி இஸ்தியாராவுடைய விஷயத்தில் என்ன செய்யப்படுது, இங்கே சொல்லப்படுது. சரி, இப்போ இஸ்தியாராக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நம்ம ஃபவாயிதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கியங்களுடைய விஷயங்கள் முடிவு பெற்றது. இலக்கியத்தில் என்னென்னலாம் பற்றி பேசணும் அப்படின்னா, முதலாவது பலாகத்துடைய விஷயம் பேசப்பட்டுச்சு. பலாகத்தில் முதல்ல அலம் தரங்கிற வார்த்தையில் இஸ்திஃபாமுடைய நிலை, இஸ்திஃபாம்ங்கிறது தாஜிப்காக வருது. இங்கே அலம் தரங்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்துறதுக்காக அல்லாஹ் கேட்குறான். அலம் தரங்கிற வார்த்தையை கொண்டு வந்து இஸ்திஃபாமை தான் நடப்படுது. அப்போ இது உள்ளத்தால் பார்க்கறதுங்கிறத பார்த்தோம். அடுத்து யுஹி ஒ யுமீத்துங்கிறதுக்குன்னு முதாரியான வினையை புழக்கப்படுத்தி அல்லாஹ் இதில் தொடராக நடக்கக்கூடியதுங்கிறத நிரூபிக்கிறான். அடுத்து ரெண்டையுமே மாரிஃபாவை கொண்டு வந்து இந்த இடத்துல எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் அப்படிங்கிறத சொல்லிட்டான். உயிர்ப்பிக்கிறது மௌத்தாக்குறது அல்லாஹ் கையில தான்ங்கிறத விளக்கியாச்சு. அடுத்ததாக யுஹி யுமீத்துங்கிறதும் மஷ்ரிக் மகரிபுங்கிறதும் ஒரு திபாக்குடைய வகையை சார்ந்த என்ற விஷயத்த சொல்லப்பட்டது. அடுத்து கஃபருங்கிற வார்த்தை வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல என்ன சொல்லுது, அவன் வந்து திகைப்பு காரணம் குஃப்ரு தான் என்ற விஷயத்த சொல்லிட்டு, அடுத்ததாக அல்லாஹு தாலா வந்து இந்த இடத்துல மஜாஸ் முர்சல், அதாவது இடத்த சொல்லி நிலையை நாடுறான், ஊரை சொல்லி ஊர் மக்கள் நாடுறான் அப்படிங்கிற விஷயத்த விளக்கத்தை பார்த்தோம். இறுதியாக அல்லாஹு தாலா இஸ்தியாராவா
புலங்கிறத பார்த்தா லஹமுங்கிறது அது மாதிரி அலுமுங்கிறது எலும்பு, அலுமுங்கிறது எலும்புக்கு சொல்றது. சரி, அப்போ லஹமுங்கிறது கறிக்கு சொல்றது, லஹமுங்கிறது கறிக்கு சொல்றது. அப்போ அதுக்கு அதே மாதிரி அல்லாஹ் வந்து உடல் சொல்றது ஜசத், அது மாதிரி சியாப். இப்போ எலும்புக்கு உடல், அலுமுக்கு எதை ஒப்பிடுறான்? ஜசதை ஒப்பிடுறான். சரி, லஹ்முக்கு எதை ஒப்பிடுறான்? சியாபை ஒப்பிடுறான். எப்படி உடல் மீது ஆடை லிபாஸுங்கிறது அணியவிக்கப்படுகிறதோ அதே போல எலும்பின் மீது கறி அணிவிக்கப்படுகிறது, எலும்பின் மீது கறி அணிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல முஷப்பஹ் பிஹி தஷ்பியோடு எடுத்துட்டோன்னு சொன்னா, இதில் தஷ்பியுடைய விஷயம் எடுத்துட்டோன்னு சொன்னா, அதாவது ரெண்டுல ஒரு பக்கம் ரெண்டுமே இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா நக்சுஹா லஹ்மா, முஷப்பஹ் பிஹி சொல்லப்பட்டிருக்கு, முஷப்பஹ் பிஹி சொல்லப்பட்டிருக்கு. எதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு? எலும்பையும் கரியையும் எது ஆடை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு, முஷப்பஹ் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முஷப்பஹ் வந்து சொல்லப்பட்டு முஷப்பஹ் பிஹி மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ முஷப்பஹ்ங்கிறது என்ன? லஹ்மு அல்மு, இந்த ரெண்டு தான் முஷப்பஹ். முஷப்பஹ் பிஹி எது? ஜசது லிபாஸ். ஆடையும் ஆடையும் உடலும் இந்த ரெண்டு தான் ஒப்பிடப்பட்ட பொருள், அதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு. ஒப்பிடப்பட்டது முஷப்பஹ் எது? எலும்பும் கரியும். அப்போ எலும்புக்கு இணையா உடல், கரிக்கு இணையா உடை. அப்போ அந்த ரெண்டும் மறைக்கப்பட்டிருக்கு. முஷப்பஹ் பிஹி இதில் போக்கப்பட்டிருக்கு. முஷப்பஹ் பிஹி போக்கப்பட்டு இருப்பதனால என்ன அர்த்தமும்? இஸ்தியாரால முஷப்பஹ் பிஹி போக்கப்பட்டால் அது இஸ்தியாரா மக்னியா. இஸ்தியாரா தஸ்ரீஹியானா என்ன சொல்லுவாங்க? முஷப்பஹ் பிஹி அதில் தெளிவாக இருக்கும், முஷப்பஹ் பிஹி அதில் பேசப்பட்டிருக்கும், அது தெளிவாக இருக்கும், அதுக்கு பேர் இஸ்தியாரா தஸ்ரீஹியாம்பாங்க. அதே முஷப்பஹ் பிஹி போக்கப்பட்டிருந்து அதுக்கு இஷாரா செய்யக்கூடிய ஒரு வார்த்தை வந்திருக்கு. உதாரணமாக இங்கே அல் குஸ்வத் என்ற வார்த்தை வந்திருக்கு, அணிவித்தல் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ அணிவித்தல் வரும்போது இங்கே ஆடை அங்கே கொண்டிருப்போம். அப்போ அணிவித்தல்ங்கிறத சொல்வதன் மூலம் முஷப்பஹ் பிஹின் பக்கம் இஷாரா செய்யக்கூடிய, அதாவது ஆடையும் உடலும் இருந்தால் தான் அணிவித்தல்ங்கிற ஒரு அந்த பதத்தை சொல்ல முடியும். அப்போ அணிவித்தல் என்ற வார்த்தையை சொல்வதன் மூலமாக இங்கு உடையும் உடலும் நாடப்படுகிறது என்பது ஒரு இஷாரா இங்கே நமக்கு சைக்கினையாக காட்டுது. இந்த இடத்துல நமக்கு அது சைக்கினையாக காட்டுது. அப்போ அந்த அடிப்படையில் தான் சொல்லப்படுது இங்கே முஷப்பஹ் பிஹி சொல்ல மறைக்கப்பட்டு முஷப்பஹ் பிஹி முஷப்பஹ் மட்டும் கொன்றப்பட்டிருக்குது. அதனால இதுக்கு இஸ்தியாரா மக்னியா. சரி, இது வந்து முஷப்பஹ் பிஹியை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு லவாசிம், ஒரு இஷாரா செய்யக்கூடிய வார்த்தை என்ன இருக்குன்னு சொன்னா அதுதான் என்னது? அல் குஸ்வத், அணிவித்தல் அப்படிங்கிற வார்த்தை. அது நமக்கு விளக்கக்கூடியதா இருக்கு. உதாரணமா அதுக்கு ஒரு உதாரணம், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவனுடைய அந்த கவிதையில அவனுடைய அந்த உரையில, பலாகத்தான உரையில சொல்லுவாங்க, இன்னி ல அரார் ஊசன் கது ஐனஅத் வஹான கிதாஃபுஹா வ இன்னி ல சாஹிபுஹா. அப்போ இன்னி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்றான், இன்னி நிச்சயமாக நான் ல அரார் ஊசன் சில தலைகளை பார்க்கிறேன், சில தலைகளை பார்க்கிறேன். கது ஐனஅத், கது ஐனஅத்னா அது நன்கு பழுத்து விட்டது. வஹான கிதாஃபுஹா, அதை பறிக்கக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது, அதை பறிக்க வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. இன்னில சாஹிபுஹா, அதை பறிக்கக்கூடியவன் நான் தான் என்று சொல்றார் என்று அவன் சொல்றான். இப்போ இந்த இடத்துல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய அந்த ஐனஅத் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஐனஅத் அப்படின்னா என்னது? ரூசன் தலைகள் என்று சொல்றான். ஒரு தலைகள்னு சொல்லிட்டு அது ஐனாத்துன்னு வருது. அப்போ இந்த இடத்துல முஷப்பஹ் பிஹி போக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ரூஸுங்கிறது பழங்களுக்கு சொல்றான். சில பழங்கள் தான் என்னது அந்த ஐநாத்துங்கிறதுனா பழங்கள் அப்படிங்கிறது சிமாரை தான் குறிக்குது. பழங்கள் வந்து பழுத்துருச்சு, பழங்கள் பழுத்துருச்சு, அது பறிக்கக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த பழங்கள் தான் தலைகள், அவங்க வெட்டுறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான். அப்போ தலைகளை பழங்களோட ஒப்பிடப்பட்டிருக்கு. முஷப்பஹ் பிஹி இந்த இடத்துல பழங்கள், அது மறைக்கப்பட்டிருக்கு. அதனால இது இஸ்தியாரா
மக்னியான்னு சொன்னோம். ஆனா அதே நேரத்துல அதுக்குரிய லவாசிம் என்ன? நமக்கு எது அது காட்டுது இந்த விஷயத்த அப்படின்னா ஐன் ஆத், பழுத்து விட்டது என்று சொல்றதுக்கு மூலமா இந்த இடத்துல பழத்துக்கு தான் ஒப்பிடப்பட்டிருக்குது அப்படிங்கிறது விலக்கிக் கொள்ள வேண்டியதான். அப்ப இந்த இடத்துல முஷப்பஹ் பிஹி போக்கப்பட்டதுனால இஸ்தியாரா மறைக்கப்பட்ட மாதிரி இருக்குது. அதனால இதுக்கு பேரு இஸ்தியாரா மக்னியா என்று சொல்றோம். இஸ்தியாரா மக்னியா என்று சொல்லுவோம். அந்த அடிப்படை தான் இங்கேயும் எனது இஸ்தியாரா மக்னியாவாக வழங்கப்பட்டது நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இஸ்தியாராவுடைய மக்னியாவுடைய அந்த விஷயங்களும் விளக்கப்பட்டது. இஸ்தியாராவுடைய விஷயத்துல அதாவது இந்த இடத்துல எதை வந்து ஒப்பிடப்பட்டிருக்கு, எது ஒப்பிடப்பட்டிருக்கு, எதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை பார்த்தோம். முஷப பிஹி எதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்குதோ அந்த உடலும் உடையும் மறைக்கப்பட்டிருப்பதனால இந்த இடத்துல இஸ்தியாரா மக்னியாவாக வந்திருக்கிறது. ஆக அதன் மூலம் நமக்கு அல்லாஹ் தெளிவாக விளக்கி காண்பிக்கிறான். அப்ப இலக்கியத்தை சொல்வதன் மூலம், இலக்கியத்திலே விஷயங்களை விளக்குறது மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு தெளிவான சில விஷயங்களை சொல்லிவிருக்கிறான். அல்லாஹு தாலா குர்ஆனுடைய ஒவ்வொரு தஅபீரையும், இலக்கியங்களையும், அதில் உள்ள நயங்களையும் அறியக்கூடிய நல் பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. மென்மேலும் குர்ஆனுடைய விளக்கத்தை நம்முடைய உள்ளத்திலே ஹிக்மத்தை தந்து நாம் அமல் அடிப்படையிலையும் பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய அடிப்படையிலையும் நமக்கு உள்ளத்திற்கு ஒளியாகும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.